Hello friends, welcome to Buds to Bloom. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே காரசாரமான கையேந்தி பவன் கார சட்னி. அதுவும் 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. ஒன்ஸ் நீங்க அரைச்சு வச்சிட்டீங்கன்னா ஆபீஸ், ஸ்கூலுக்கு, காலேஜ்க்கு கிளம்பறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இந்த சட்னிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. மெயினா இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் தான் போடணும். அப்பதான் நமக்கு கெட்டு போகாம இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம நார்மல் சட்னியோட அதிகம் தான், பட் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு கெட்டு போகாது. இப்போ நல்லெண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் 8 காஷ்மீரி சில்லி மிளகா போட்டுக்கோங்க. நீங்க நார்மல் மிளகா தான் போடுறீங்கன்னா 12 மிளகா, நம்ம சிகப்பு மிளகா இருக்குல, அது 12 மிளகாய் எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு 15 பூண்டு பல்ல 2 நறுக்கிட்டு சேர்த்திருக்கேன். அது கூட ஒரே ஒரு சின்ன துண்டு அளவு புளி. எண்ணெய் நல்லா கொதிக்கணும். கொதிக்கிறப்ப இந்த மிளகா வறுத்துட்டே இருக்கப்ப நம்ம பூண்டும் போடுறோம் இல்லையா, அது இப்போ ஒரு 3 நிமிஷம் தான் வதங்கணும். இல்லைனா ரொம்ப கருகிரும். பூண்டு எண்ணெயில் ஹை ஃப்ளேமில் காய்ச்சினா ரொம்பவும் ஒரு மாதிரி ரோஸ்டடாக ஆச்சுன்னா சட்னி கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நல்லா அப்படியே அந்த பூண்டோட கலர் மாறினோடனே கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கிறோம். இன்னும் கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஹீட்லேயே உங்களுக்கு வெந்துடும். மொத்தமே இந்த சட்னிக்கு நீங்கள் 3 நிமிஷம் தான். மிளகா போட்டு ஒரு 30 செகண்ட் நம்ம வறுத்துட்டு பூண்டு புளி போட்டு ஒரு நிமிஷம் கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு இதை அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைக்கிறதுக்கு நான் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நான் வானலில் வதக்கின இல்லை, பூண்டு வதக்கின எண்ணெயில் பாதி எண்ணெய், கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப கொஞ்சோண்டு தண்ணி. நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா சட்னி சீக்கிரமே கெட்டு போயிடும். இது மாதிரி நீங்கள் கொஞ்சமாக தண்ணி அந்த எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா நல்லா ரெட் கலரில், நீங்கள் கடையில் எப்படி கையேந்தி பவன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு மாதிரி கார சாரமாக இருக்கும். அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு சட்னி கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நைஸாக அரைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நமக்கு மிளகாவும் பூண்டு கம்மியாக இருக்கனால அரைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் திரும்ப அரைக்கிறப்ப நல்லா ஃபைனாக இதே மாதிரி நைஸாக உங்களுக்கு அரைஞ்சிரும். நீங்கள் செய்கிறப்ப அதிகமான குவான்டிட்டி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெய்லியும் ஏதாவது சாதத்துக்கு கூட இதை தொட்டுக்கலாம். வெரைட்டி ரைஸ்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கிறது கூட நீங்கள் இதை சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த சட்னியை எடுத்துகிட்டு இந்த வானலில் கொஞ்சோண்டு மிச்சம் எண்ணெய் இருக்குது. நான் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், இப்போ லாஸ்ட்டாக அது மேலே சேர்க்குறதுக்கு கொஞ்சம் எண்ணெய். இது என்ன பண்ணிடுவேன், அப்படியே ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் மூடி வச்சிட போகிறேன். நமக்கு எப்போ காலையில் இப்போ சட்னி அவசரமாக தேவைப்படுதுன்னா கொஞ்சோண்டு நம்ம இதை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி திருப்பி நம்ம வச்சுட்டு நமக்கு எப்போ தேவைப்படுதோ அது மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு அவசரமாக இப்போ இருக்க நமக்கு லைஃப் பார்த்திங்கன்னா ஸ்கூலு அதுன்னு வேகமாக போயிட்டுருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான சட்னி. எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் சூப்பராக வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும்.